பார்க்க போகிறது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் யூனிட். சென்டர் ஆஃப் மாஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம கண்டினியூஸாக. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் யூனிஃபார்ம் ராடு பார்ப்போம். ஓகே, யூனிஃபார்ம் ராடுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு ராடு எடுத்துக்கோங்க. ராடுங்கிறது வந்து மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் எப்படி இருக்கும், அலாங் தி லென்த். கரெக்டாக மாஸ் டிஸ்ட்ரிபியூட் எப்படி ஆயிருக்கும், மாஸ் வந்து அலாங் தி லென்த்னா அப்போ எக்ஸ் ஆக்சஸில் நம்ம வச்சுக்கிறோம். சரியா, அலாங் தி எக்ஸ் ஆக்சஸ். இப்போ இதனுடைய லென்த் என்னது, எல்லுன்னு எடுத்துக்கோம், டோட்டல் லென்த். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்த வந்து நம்ம வந்து 0. அப்போ இந்த கோஆர்டினேட் என்னது, எண்டு வந்து எல். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஆரிஜினாக வித் ரெஸ்பெக்ட் வச்சுக்கிறேன். இப்போ மாஸ் பர் யூனிட் லென்த் லேம்டானா என்னது, மாஸ் பர் யூனிட் லென்த்து. ஒரு யூனிட் மாஸுக்கு எவ்வளவு லென்த்துங்கிறத வந்து நான் லேம்டான்னு வச்சுருக்கேன். இந்த ராடோடைய மாஸ் வந்து கேபிட்டல் எம்னா ஒரு யூனிட் லென்த்தில் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், M/L கிடைக்கும். அது வந்து லேம்டா. சரி, இது யூனிட்டரி மெத்தட் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எங்கே சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன எலிமெண்ட் டிஎம் எடுத்துக்கிறேன். அதனுடைய மாஸ் என்னது, டிஎம். ஓகே, அதனுடைய லென்த் என்னது, டிஎக்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் 0லேருந்து எல் வரைக்கும் இருக்குது. அதில் எந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸுங்கிறதுக்காக இதை என்ன பண்ணுறேன், நான் இந்த ஒரு சின்ன எலிமெண்ட் டிஎக்ஸு, அதனுடைய மாஸ் வந்து என்னது, டிஎம். இதை வச்சு யூனிட்டரி மெத்தடுக்கு கண்டுபிடிங்க. டிஎம்முடைய மாஸ் என்னது, மாஸ் பர் யூனிட் லென்த். கரெக்டாக, ஒரு லென்த்துக்கு எவ்வளோ மாஸ், அது லேம்டா. இன்ட்டு இதனுடைய லென்த் என்னது, டிஎக்ஸ். லேம்டா டிஎக்ஸ். லேம்டா என்னது, M/L இன்ட்டு டிஎக்ஸ். அவ்வளோதான். மொத்த எல் லென்த்துக்கு எம் மாசுன்னா ஒரு லென்த்துக்கு M/L. அப்போ டிஎக்ஸ் லென்த்துக்கு வந்து M/L இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் வந்து டிஎம். இது முடித்த உடனேயே நமக்கு வந்து இமீடியட்டாக என்ன வேணும், சென்டர் ஆஃப் மாஸ். ஃபார்முலா என்னப்பா, சென்டர் ஆஃப் மாஸுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு நம்ம. இன்ட்டு டிஎம் இன்ட்டு எக்ஸ் ஜிஎம் டிவைடட் பை டோட்டல் மாஸ் டிஎம். கரெக்டாக. ஸோ இந்த கீழே வந்து நான் இன்டெகிரேட்டே பண்ண வேண்டியது, இது டைரெக்டாக நான் எம்முன்னு எழுதிடலாம். இதுக்கு நான் என்ன எழுதணும், டிஎம்முக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகும், எக்ஸ் 0 to L. கரெக்டாக. இது வந்து எக்ஸ் இன்ட்டு டிஎம் வேல்யூ என்னது, M/L. ஓகே, இன்ட்டு டிஎக்ஸ். இதை எக்ஸ்ன்னு நினச்சிடாதீங்கப்பா, இது டி, இது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான். சரியா. ஸோ இப்போ என்னாகும், உங்களுக்கு எம்மு எல் ரெண்டுமே கான்ஸ்டன்ட். அதனால் M/L வெளியில் எடுத்துட்டேனா. ஓகே, கீழே வந்து ஒரு எம் வேறு இருக்குது. ஸோ 0 to L x dx. ஸோ mm cancels 1/L x square by 2 upper limit minus lower limit. ஸோ L square by 2L. இது என்ன ஆகிடும், எனக்கு L/2. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஒய் கோஆர்டினேட் என்ன, டிஸ்ட்ரிபியூஷனே ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸோடைய ஒய் ஆக்சிஸில் சென்டர் ஆஃப் மாஸ் என்னது, 0. ஸோ இப்போ ஒய் கோஆர்டினேட் 0 ஆகிடும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸோடைய என்னது, ரெண்டு கோஆர்டினேட்டும் எழுதணும்னா L/2, 0. அண்ட் இட் லைஸ் அட் த சென்டர் ஆஃப் த ராட். அண்ட் இல்லை ஆர் இட் லைஸ் அட் த சென்டர் ஆஃப் த ராட். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிஃபார்ம் ரிங்குக்கு பார்ப்போம்.